குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செம தூக்கத்தில் இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் தான் ஃபுல்லும். அப்படி இருக்கீங்களா? ஒய்ஃப் சமைச்சு வச்சுருவா, நம்ம எழுந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடலாம் அப்படின்ற இருக்கீங்களா? இல்லை ஃபேமிலிக்கு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி சண்டே போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணி வீட்டுக்கு வேண்டிய வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஒய்ஃப் கூட ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் சரி, சண்டேவை சூப்பர் சண்டேவாக கொண்டாடுங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம நிறைய நல்ல விஷயங்களை இப்போ நான் போட்டுட்ருக்கேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோவாக வந்து நிறைய கருத்துக்களை போட்டுட்ருக்கேன். எத்தனை பேர் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து லைக் பண்ணுறீங்க? ரொம்ப கம்மி தான். இல்லை, இதே வந்து அன்வான்ட் வீடியோ, அதாவது நமக்கு ஸ்ட்ரெஸ் கொண்டு வருது, நமக்கு டிப்ரெஷன் கொண்டு வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அவ்வளோ பேர் பார்க்குறீங்க. ஏன் அந்த மாதிரி? நல்ல விஷயங்கள் ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடுது இல்லையா? மனுஷனோட இயல்பு அப்படி இருக்கும், என்னவோ தெரியல. பட் இருந்தாலும் கூடுமான மட்டத்துக்கு நீங்கள் ஒரு 4 பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் நான் போவேன். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு எடுத்துமே ஒரு கதை சொல்லட்டுமா? அந்த கதையிலிருந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிற விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியும் இல்லையா? ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதைனா, ஒரு குரங்குகளெல்லாம் வந்துட்டு காட்டில் போய் மனுஷங்க பிடிப்பாங்க. எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த குரங்குகளை அது ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னா, பெரிய ஒரு மண்பானை எடுத்துப்பாங்க. அந்த மண்பானைக்குள்ளே பழம், பொறி உருண்டை இதெல்லாம் அந்த மண்பானைக்குள்ளே போட்டுட்டு, அதோடைய வாய் இருக்கு இல்லையா, அந்த பானையோட அந்த அந்த இது அது வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கை போகிற மாதிரி, இப்போ அதோட குட்டி கை போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போது இந்த கீழே வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பானையை வச்சுட்டு ஓடி போய் அங்கங்கே இவங்கெல்லாம் ஒளிஞ்சிப்பாங்க. இது வந்து குரங்கு என்ன பண்ணும், அந்த பானையை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணும், இதுக்குள்ளே எட்டி பார்க்கும். அப்போ அதுக்குள்ளே பழமும் பொரியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் என்ன பண்ணும் அந்த குரங்கு, அந்த பழமும் பொரியும் எடுக்கிறதுக்கு அது கையை விட்டுரும். கையை விட்டு என்ன பண்ணும், பழமும் எடுத்துக்கும் பொரியும் எடுத்துக்கும். எடுத்துட்டு கையை விட்டுட்டு பானைக்குள்ளேருந்து கையை இழுத்து இழுத்து பார்க்கும். அதால் அந்த பானையிலேருந்து கையை எடுக்க முடியாது. அதுக்குள்ளே ஆளுங்க வந்து பிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த குரங்குக்கு ஒன்றும் தெரியாமல் போகுது, அந்த பொரியையும் அந்த பழத்தையோ அது அதுக்குள்ளே போட்டுட்டு கையை எடுத்துட்டா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் அந்த குரங்குக்கு அந்த புத்தி இல்லை. அது என்ன பண்ணும், என்ன நடந்தாலும் அதை விட்டுறக்கூடாதுன்னு இழுத்து இழுத்து போராடும். பட் அதுக்குள்ளே அது மாட்டிக்கும். இந்த மாதிரி தான் இல்லையா சில மனிதர்களில் சில தேவையில்லாத விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள், இல்லை தேவையான ஒரு சில விஷயங்கள் முயற்சி எடுக்க முடியாமல், இல்லை ஒரு சில என்ன பழக்க வழக்கங்கள் விட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த இந்த குரங்கு மாதிரி தான். அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அவங்க அதை விடுறதுக்கு யோசிப்பாங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, அதை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தவறான பழக்க வழக்கங்களால், தவறான சில விஷயங்களால் உயிரையே மாய்ச்சவங்க இருப்பாங்க. எந்த இடத்துல அது லேக் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது தான். என்னால் இப்போ ஒரு உறவுக்குள்ளே போகிறோன்னா, இந்த உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு தெரியும் பொழுது அந்த உறவை வந்து என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த உறவு நமக்கு வேண்டாம், இது வந்து என்ன வேணா இருக்கட்டும், இதனால நமக்கு நன்மைகளை விட நிறைய தீமைகள் இருக்குன்னு தெரியும் பொழுது அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். யோசிக்காமல் ஏதோ ஒரு எமோஷ்னல் பாண்டில் என்ன பண்ணிடுவோம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே சிக்கின பிறகு எப்படி வெளியே வர்றதுனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ நம்ம வெளியே வந்துட்டோம்னா இந்த குரங்க மாதிரி நம்ம வந்து அந்த விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுமோ, இல்லை அந்த சந்தோஷம் நம்ம அதை வந்து எடுத்துட்டோம்னா அவங்க அதனால பாதிக்கப்பட்டுருவாங்க, இப்படி நினச்சி நம்முடைய ஆயுசு காலம் முழுசி நம்ம என்ன பண்ணுறோம், அழிச்சிடுறோம். புரியுதுங்களா? ஒரு சின்ன அல்ப சந்தோஷங்களுக்காக. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்கங்கள், இப்போ காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஒரு சில தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு அதை விட்டு அவங்களால வெளியே வரவே முடியல. அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே அவங்க வந்து அழிச்சுக்கிறாங்க. யோசிக்கிற தன்மையே இல்லை. அதே மாதிரி சில உறவுகள் கூட எப்படின்னா, தவறான உறவுகள், அவங்களுக்கு தெரியும் அந்த உறவு தவறு தான் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். சரியா? அவங்களை சுற்றி உள்ள சொசைட்டி, இல்லை அவங்க குடும்பம், பெற்றவங்க எல்லாருக்கும் பயந்து அந்த உறவுக்குள்ளே இருப்பாங்க. அதை விட்டு அவங்கள வெளியே வர முடியாது. அதை சொல்ல, வயதுக்கு மிஞ்சின உறவுகள், சில சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய வயதானவர்கள் கூட உறவுகள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது தவறு தான். ஆனாலும் அந்த சந்தோஷத்தை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா பயம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அந்த பொறி உருண்டையும் அந்த பழமும் நமக்கு கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு எண்ணம். ஸோ வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை விட்டுடணும். அது
வேண்டாம்னா வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேண்டாம். நம்முடைய உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்குள்ள சந்தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னவா இருக்கட்டும், என்ன ஸ்வீட் கோட்டிங்கா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா இது எனக்கு நிரந்தரம் இல்லை, இது எனக்கு தேவையில்லைன்னும் போது அது எந்த சூழ்நிலையிலும் இதனால வர இழப்பு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற தைரியத்தில் என்ன பண்ணணும், அதை தூக்கி போட நம்ம கற்றுக்கணும். நம்ம எல்லாராலையும் அது முடியுமான்னு கேட்டால் முடியாது, பட் முடியணும். புரியுதுங்களா? எதுக்காகவும் யாருக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்நாள் முழுசும் கண்ணீரோட நம்மளை சார்ந்தவங்க, நம்ம குடும்பம், நம்மளை பெற்றவங்க எல்லாரும் அழுற மாதிரி ஒரு நிலைமையை வச்சுட்டு நம்ம மட்டும் ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒரு காலத்தில் நீங்கள் ஐயோ நம்ம இவ்வளோ திரும்பி பார்க்கும்போது ஐயோ நம்ம வாழ்க்கையில் நம்ம இவ்வளோலாம் பண்ணிட்டோமா, இதை விட்டு நம்ம வெளியே வர முடியாமல் போயிடுச்சே, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு, அந்த காரியத்தை விட்டு அந்த செயலை விட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நம்ம தான் இல்லை 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 பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய லைஃப்பில் நிறைய ஆம்பிஷன் இருக்கும், நல்ல ஒரு பெரிய போஸ்டிங் வரணும், ஒரு அவங்களுடைய டிசைரான ஒரு ஜாப் வரணும்னு நினைப்பாங்க. பட் என்னன்னா குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு சில வேலைக்குள்ளே போயிட்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் அவங்க அதுக்குள்ளே சுற்றி 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 வந்துட்டு இருப்பாங்க. அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் என்னன்னா, ஐயோ இதை விட்டுட்டோம்னா நம்ம வீட்டோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அது இருக்குது, முயற்சி எடுக்க கூட பயப்படுவாங்க இந்த குரங்க மாதிரி. ஏன்னா ஒரு வேளை நம்ம இதை விட்டு நம்ம இதை விட்டுட்டோம்னா நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாம், நம்ம இன்னும் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இல்லை இல்லை இது ஒரு வேளை நம்ம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இந்த எண்ணங்களே தான் இந்த வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளுக்கு, நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற பல முயற்சிகளுக்கு அது என்ன சொல்லுது, முட்டுக்கட்டை மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நமக்கு அது தவறாப்படுது, இல்லை அது ஒரு முரண்பாடாக இருக்குது, நம்முடைய மனசுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலன்னா எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தர சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு நிம்மதியும் நிரந்தர நிம்மதியாக இருக்கணும். அது இல்லாமல் நமக்கு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வந்துடுது, அதில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதே மாதிரி ஏதேனும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதாவது லவ் பண்ணுறவங்க, அது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அது லைஃப் சரியாக இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணனா என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. பிரேக்கப் ஆகுதா, ஓகே, தைரியமாக வெளியே வாங்க. ஒரு பிரேக்கப் ஆகிறதால உலகம் அழிஞ்சு போயிட போகிறது கிடையாது. நீங்கள் பிரேக்கப் பண்ணுறதால அந்த ஆப்போசிட்டில் உள்ள கேரக்டர் இந்த உலகத்தை விட்டு போயிட போகிறது இல்லை. ஒரு சிலர் வேணா இருக்கலாம், ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் நம்ம கையில் வச்சு எண்ணிடலாம் அந்த மாதிரி உறவுகள்ன்றது ஒரு சிலர். ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்ன இருந்தாலும் அது யோசிச்சு எது நல்லது எது தவறுன்ற வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகளை தீர்மானிச்சு எடுங்க. இப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றியுள்ள உறவுகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. மறக்காமல் முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி என்ன சொல்கிறேன்னா, நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்தடையுதுன்னா கண்டிப்பாக அதை 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள். புரியுதுங்களா? நம்மளால் ஒரு 4 பேர் நல்லது நடக்குதுன்னா அதை கண்டிப்பாக செய்கிறது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இது சந்தோஷமாக இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக கஷ்டங்கள்லாம் ஒரு நாள் தீரும். ஓகேயா? எல்லா வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு மாறுன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வாழ்க்கையை வச்சுக்கோங்க. என்றைக்கும் அந்த ஒளியை, அந்த நம்பிக்கைன்ற ஒளியை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த லைட் எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கணும், ஒரு நாளும் அதை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். பை. லவ் யூ.